ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகையை உலகமெங்கு கொண்டாடுகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் கொண்டாடும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்த அறிவிலே வளர நாம் அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12-19 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரசங்கம் விருதா, நம்முடைய விசுவாசம் விருதா. ஆண்டவரை அறிவிக்கிற சீடர்கள் வஞ்சிக்கக்கூடியவர்கள். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் உயிர்த்தெழாவிட்டால் பாவம் மனு மக்கள் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கும். ஆண்டவர் உயிர்த்தெழாவிட்டால் மரணம் நம்மை ஜெயித்து கொண்டிருக்கும். ஆண்டவர் உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நம்முடைய பிரசங்கம் விருதா அல்ல, நம்முடைய விசுவாசம் விருதா அல்ல. ஆண்டவரை அறிவிக்கிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினாலே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வலிமை பெறுகிறோம். மரணத்தை குறித்த பயத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். நம்முடைய எதிர்காலத்திலே நம்பிக்கை காணப்படுகிறது. அருமையானவர்களே, மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் அங்கே 1-8 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் கல்லறையை பார்க்க சீடர்கள் செல்கிறார்கள். அப்பொழுது அந்த கல்லறை திறந்திருக்கிறதை கண்டார்கள். அங்கு கர்த்தருடைய தூதன் அங்கே உட்கார்ந்திருக்கிறதை கண்டார்கள். அந்த தூதன் சொன்ன வார்த்தையிலிருந்து நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்களை சொல்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 28ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7 நான் வாசிக்கிறேன். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் அங்கே 5, 6, 7, 8 வாசித்தால் 4 வார்த்தைகள் வருகிறது. முதல் வார்த்தை என்ன? அங்கே வந்து பாருங்கள், அதாவது கம் அண்ட் see என்கிற 2 வார்த்தை வருகிறது. அந்த கல்லறையை வந்து பாருங்கள் என்கிற முதல் வார்த்தை, வாருங்கள் என்கிற வார்த்தை திருமறையிலே ஏராளமான முறை ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17 ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1-3 வாக்கியங்களிலும் வாருங்கள் என்கிற பொருளிலே அநேக அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கல்லறையை நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லப்படும். முதலாவது கம், அத வாருங்கள். ஆண்டவரண்டே வந்தால், ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நாம் பெறலாம். இரண்டாவது, வாருங்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டதோடு நின்று விடவில்லை, கல்லறையை பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கல்லறையிலே மாத்திரம் வாழ்ந்ததல்ல. அந்த கல்லறை இன்றைக்கு திறந்த கல்லறையாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய பக்திமான்கள் அல்லது தலைவர்களுடைய கல்லறைகள் எல்லாம் திறந்த கல்லறையாக அல்ல, அது மூடப்பட்ட கல்லறை. நம்முடைய ஆண்டவருடைய கல்லறை திறந்த கல்லறை. காரணம் என்ன? அவர் உயிர்த்தெழுந்தவர். அந்த வெறுமையான கல்லறை வந்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த திருமறை பகுதியிலே 4 ஆலோசனை. 1, வாருங்கள். 2வது, பாருங்கள். 3வது, அங்கே 7வது வாக்கியம் மத்தேயு 28:7 பாருங்கள். சீக்கிரமாய் போய்
போங்கள் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. நாம் கல்லறையிலே அங்கே உட்கார அழைக்கப்படவில்லை. மருவ மலையிலே ஆண்டவர் மருவமாகும் போது சீடனான பேதுரு சொன்னான், உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம் என்று போட்டு அங்கே தரித்திருக்க விரும்பினான். ஆனால் இங்கே மத்தேயு 28 பாருங்கள், சீக்கிரமாய் போங்கள் என்று. அநேகர் கல்லறையிலே உட்கார்ந்து விடுகிறார்கள் அல்லது தங்களுடைய வாழ்க்கையிலே அங்கேயே தங்கி விடுகிறார்கள். நாம் அடுத்ததாக செய்ய வேண்டியது என்ன? போங்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக புறப்பட்டு போக நாம் அழைக்கப்படுகிறோம். உலகம் ஒரு பெரிய அங்கே மிஷனரி தளமாக இருக்கிறது. ஆகவே அங்கே போக அழைக்கப்படுகிறோம். அங்கே யாரிடத்தில் போக வேண்டும்? சீஷரிடத்தில் போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் அந்த நாட்களில் பயத்தோடு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே சோர்வோடு இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்தில் போங்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. போங்களோடு நின்றுவிட வேண்டாம், அங்கே அவர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் பாருங்கள், அவர் மரித்தொழுந்து உயிர் தெழுந்தார் என்று அவருடைய சீடர்களுக்கு சொல்லுங்கள். 4 வார்த்தை. முதலாவது கம், இரண்டாவது சி, மூன்றாவது கோ, 4வது டெல், அதாவது சொல்லுங்கள் என்பது. இந்த 4 காரியங்களை கேட்ட அந்த பெண்கள் அப்படியே செய்தார்கள். மத்தேயு 28 பாருங்கள், அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீடர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். இந்த 4 காரியங்களையும் அவர்கள் கீழ்ப்படிந்து வேகமாய் நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார்கள். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை நம்பிக்கையற்ற மக்களுக்கு நாம் சொல்ல தீர்மானித்திருக்கிறோமா அல்லது சுமந்து செல்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் தருவார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். பெரிய பெரிய காரியங்களை செய்யும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வாழ்க்கையில அனுபவிக்க சொல்ல பலந்தார். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.